தன்னை மறந்து தூக்கத்தை மறந்து ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு தெரியவில்லை தான் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று. அவனுக்கு புரியவில்லை. தன்னையும் இழந்தாலும் தன் தூக்கத்தையும் இழந்தாலும் அவனுக்கு எது கிடைத்தாலும் அதை நிலைப்பது தவறே என்று. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் லட்சுமி. தூக்கம் தூக்கம் நம்ம வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமான ஒரு செயல். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தூங்கிக்கிட்டே இருக்குன்ட்டு. இந்த காலத்துலலாம் சராசரியாக எவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் தூங்குவோம்? ஜஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு 7 ஹவர்ஸ். எல்லாரும் நைட்டு தூங்க போகிறதுக்கு இல்லை, காலையில் எந்திரிச்ச பிறகு எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சிட்ட பிறகு அவங்க நினைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு ஒரு 7 மணி நேரம் தூங்கினோம்னா அது பரவாயில்ல, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன வாழ்க்கையில். அதாவது மூடுன்னு ஒன்று இருக்கு. மூடுனா அதான் என்ன சொல்கிறது, இந்த கஷ்டம், சந்தோஷம், துக்கம், வேதனை, கோபம், வறுமை, இது எல்லாமே எல்லாத்தையும் கணிக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்கவங்க நிம்மதியாக தூங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த சந்தோஷம் ஒரு நாள் படுறான்னா அதுக்கு நாள் அவனுக்கு ஏதாவது பயங்கர இதாக இருந்துருக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கிறக்குள்ளார அவன் ஒரு வழி ஆயிடுவான். இப்படி எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையை இழந்து 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 தான் எல்லாத்தையுமே சாதிக்கிறோம். ஆனால் நம்ம திரும்பி பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கை போகுது, நம்மளோட வயசு போகுது, நம்மளோட நேரம் போயிருக்குது. நம்மளே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கோம். பட் அந்த கஷ்டத்தில் சில பேர் நம்ம முன்னாடி நம்மளை ஏமாற்றுவாங்கல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி, நமக்கு பிடிச்சவங்க மாதிரி, நம்ம நண்பர்கள் மாதிரி, நம்ம உறவினர்கள் மாதிரி. அது இன்னும் வலி. அதான் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி, வாழ்ந்தவங்க கிட்டலாம் எனக்கு கரெக்டாக தெரியல, நானும் சொல்கிறேன், லெட் மீ வைண்ட் மை வே. வாழ்ந்தவங்க கிடலாம், பட் நல்லா வாழ்ந்தவங்க கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். யா, தட்ஸ் த ரியல். அதாவது ஒரு ராஜா இருக்கார். அவர் எப்படின்னா, அதான் ராஜாங்கிறப்பே தெரியுது. பணிவிடையிலேருந்து இந்த லிட்டில் கிருஷ்ணாவில் ஒருத்தர் சாப்பிடுவோம்ல அந்த கிரேப் ஜூஸ், அந்த மாதிரி எல்லா வகையிலையும் வசதி பெற்று ரொம்பவுமே இன்பமாக அது ஒரு வாழ்க்கைனா அப்படி வாழணுங்கிற ஒரு மனுஷன் அந்த ராஜா. பட் ஒரே நாளில் எல்லாமே மாறுது. எப்படிரா மாறுதுன்னு கேட்டால் அதானே வாழ்க்கை. ஒரே நாளில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. நம்ம ஒன்று நினச்சிருப்போம், நாளைக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்போம், பட் அதை தடுக்கிறதுக்கு இன்னொன்று வரும். ஸோ பிளான் சேஞ்ச் ஆகுது. அதே தான் அந்த சின்ன ஸ்கெடியூல் டைம்லேயே அப்படி மாறுதுன்னா, இப்போ ஒரு ராஜாவுக்கு எப்படிலாம் மாறும், அவரை எதிர்த்து எத்தனை பேர் போரிடுவாங்க, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, அத்தனை பேரையும் அவரால் வென்று வந்துட்டா ஓகே. இப்போ அவர் வென்று முடியாத பட்சத்தில் அவரோட லைஃப் மாறுது. என்ன மாறுதுன்னா, எவ்வளோ மேல் மட்டத்தில் இருந்தாரோ அப்படியே கீழே விழுகிறாரு, கீழ் மட்டத்துக்கு வராரு. அதாவது அவர் என்னெல்லாம் வேணும்னு பார்த்து செஞ்ச மக்களே அவருக்கு ஏதாவது 5 10 போடணுங்கிற நிலைமையில அவர் நிற்கிறப்ப அப்போ அவர் வேதனைப்படுறார். ஸோ என்ன வாழ்க்கை சொல்லுங்க? அதாவது இப்போ மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் லைஃப் தான். அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் நம்ம ஏற்றம் இறக்கம் இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நமக்கு கடன் தேவைப்படுதுன்னா நம்ம கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்குது. கடன் சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் செத்து கூட போவேன், கடன் மட்டும் வாங்க மாட்டேன்ட்டு. அந்த மாதிரி ஆட்களே கடன் கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா அப்போ எங்கேயோ எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் கீழே அடிமட்டத்தில் மழைநீர் கடல்ல விழுந்தா பிரச்சனை இல்லை, ஈவன் குடிநீர்ல விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. அவ்வளோ அழகா எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அவ்வளோ பியூரான ஒரு நல்ல தண்ணி, சுகாதாரமான அந்த சமுத்திரம், அந்த ஒரு சின்ன துளி எங்கே சேருதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீ எங்கேருந்து வேணாலும் வா, எவ்வளோ உயரத்துல இருந்தால் அது வருது.
மழைத்துளி மாரி தான். அந்த மழைத்துளி உயரத்துலேருந்து வந்து ஒரு சேஃப்டியா ஒரு நல்ல தண்ணீலயோ, இல்ல ஒரு நல்ல மக்கள் பயன்படுத்துற மாரி ஒரு குடிநீர்லயோ விழுந்துட்டா பிரச்சனை இல்ல. ஆனா, அது பல பேர் மிதிச்சு நடந்து போற ஒரு சாக்கடையிலயோ, இல்ல ஒரு சேத்துலயோ விழுந்துட்டா, அப்ப அது நிலைமைய யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அசிங்கம், கேவலம். எங்கேயோ இருந்து நம்ம வந்தோம். எவ்வளோ சுத்தமா இருந்தோம், எவ்வளோ பியூரா இருந்தோம், எவ்வளோ நல்லா இருந்தோம். மேல இருந்தோம். நம்ம கடைசியில இங்க வந்து விழுந்துட்டோமே! இனிமே நம்ம எப்படி எந்திரிக்க முடியும்? அப்படிங்கிற நிலைமைக்கு போறப்ப தான் அது வந்து தெரியும். ஸோ அதான். அதான் நார்மலா மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலே கடன் கேட்கிறப்ப எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, அவ்வளோ பெருசா வாழ்ந்த மனுஷன் வந்து, அவரு வந்து ஆட்சி பண்ண அந்த மக்களே வந்து இவருக்கு அஞ்சோ பத்தோன்னு குடுத்து, அதுவும் வேண்டா வெறுப்பா அவர பார்த்துக்கிட்டு, ஒரு கட்டத்தில நீ எதுக்கு இருக்க? செத்துருங்கிற நிலைக்கு அவர் போறப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் அந்த ராஜா கதை. ஆனா அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு ஒருத்தர் வந்தார். யார் தெரியுமா? யாருன்னா, இன்னொன்னு சொல்றேன். ஆ நெறைய பேர் வந்து சொல்றாங்க, ம் காசு, பணம். அதாவது அவன் வந்து காசு பணத்துக்கு சோரம் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ரவுடி வாழ்க்கைய எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ண சொல்லணுமோ சொல்லுங்க. உடனே சாவடிச்சுருவான். காசுன்னா உடனே இது பண்ணுவான். ஆனா அவன் அதெல்லாம் எதுக்காக பண்றான்? பல பேத்து வயித்துல ஏச்சு பொழச்சு அந்த சோற வந்து அவன் திங்கிறான். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அசிங்கம் இல்ல? பட் அவன் பேச்சுலரா இருந்தா அசிங்கம், கேவலம், செத்துருன்னு அர்த்தம். ஆனா, அவன் இந்த சைடு நகர்ந்தானா, அவன் பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கை குழந்தை இருக்கலாம். ஒண்ணுமே முடியாத ஒரு குடும்பம் பின்னாடி இருக்கலாம். வேற வழி இல்ல. அவன பொறுத்தளவு அவன் மனசுல, நம்ம குடும்பம் நம்மளுக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னு இறங்குனவனால மட்டும் தான் இந்த மாரி பண்ண முடியும். பட் நான் சொல்றது சில பேர். அதான் எதுக்குடா நம்ம இத பண்றோம்னு தெரியாமயே தப்பு பண்ணிட்டு இருக்க சில பேர் தான். ஆனா சில பேர் ஆசைப்பட்டுலாம் இப்பலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஸோ அதான். அதனால ம் ஆ இப்ப இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ ஒரு மனுஷனால அப்புறம் எப்படி தூங்க முடியும் சொல்லுங்க? இப்ப ஆ 7 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்புட்ன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. ஆ இப்பலாம் புள்ளைங்க எப்ப தூங்குது சொல்லுங்க? சே சீக்கிரமான ஒரு 12:00 இல்ல கொஞ்சம் நார்மல். இதுவே ரொம்ப சீக்கிரம். அப்பன்னா ஒரு 1:30 மணி. இல்ல, இல்ல. கொஞ்சம் லேட் ஆகும்பா. 3 மணி. ஆம் 3 மணி எல்லாமே கரெக்ட்டா முடிச்சிருவோம். இருந்தாலும் 3 மணி வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லேட் ஆயிரும். ஒரு 4, 4:30 மணி ஆயிரும். "ஏன்டா?" அப்படின்னு கேட்டா, இது நைட்டு மேட்ச் நடந்துச்சு தெரியுமா? நைட்டு மேட்ச் நடந்துச்சா? இது நேரு ஸ்டேடியத்துல கிரிக்கெட் மேட்ச்சா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது கூட நடக்காது. அதாவது ம் சில கேம் இந்த காலத்துல வந்து கேம்ஸ்க்கு அடிக்ட். சில வீடியோஸ்க்கு அடிக்ட். அந்த மாரி தான். வீடியோஸ் வந்து நம்ம அவ்வளோ தூரம் போ வேணாம். ஏன்னா 7, 8 வயசு குழந்தைங்களுக்கு வேற. அப்படி இருக்கிறப்ப வந்து கேம் இந்த ஃப்ரீ ஃபயர், இந்த பப்ஜி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கொஞ்சம் ஒரு பழைய தன்மையா இருந்துச்சுன்னா சாரிங்க. ஏன்னா நான் பேச வந்ததே அத பத்தி தான். கொஞ்சம் அருவையா கூட இருக்கிற மாரி இருக்கலாம். பட் சில கன்டென்ட்ட பத்தி நம்ம பேசணும்னா அதெல்லாம் பேசி தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாரி அடிக்ஷன் ஆகுறது. இப்போ நம்ம இந்த மாரி அடிக்ஷன் ஆகுறப்ப நம்ம மூளைக்கு எவ்வளோ வேலை அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம வந்து பயங்கரமா வேலை குடுக்குறோம். நம்ம 2 கண்ணும் அங்கிட்டும், இங்கிட்டும் அலைபாயும். நம்ம 10 விரலும் ஸ்க்ரீன் அந்த என்ன சொல்ற 6 இன்ச் ஃபோனுக்குள்ளார நம்ம 10 விரலும் இருக்கும். நம்ம 10 விரலையும் சேர்த்து வச்சா 1 1/2 அடி வரும். அந்த 1 1/2 அடி அந்த 1 1/2 அடி வந்து அந்த 6 இன்ச்சுக்குள்ளார அடங்கி அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடும். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பக்கத்துல வந்து எதிரி ஷூட் பண்ற மாரி ஆனா, நமக்கு வந்து ஹார்ட் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்? அப்படிலாம் ஏங்க போகணும் சொல்லுங்க? இப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நல்ல ஹைவேல போயிட்டுருக்கோம். இங்கிட்டு ஒரு பஸ் வருது. இங்கிட்டு ஒரு லாரி வருது. முன்னாடி அடைச்ச மாரி 3 கார் போகுது. பின்னாடி ஒரு லாரி விரட்டிக்கிட்டு வருது. அவன் எங்கிட்டு போவான்? ஓகே.
அந்த மாரி நேரத்துல அவனுக்கு ஹார்ட் எப்படி இருக்கும்? அவனோட மூளை எப்படி வேலை செய்யும்? அவனோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்கும்? அப்ப அவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு மனப்பதட்டம் இருக்கும். அந்த ஒரு பதட்டம் தான் வந்து இந்த கேம்ஸ் வந்து தர்றது. ஸோ, அதனாலயும் தூக்கம் போகுதுங்கிறத வச்சு தான் நான் இந்த ஆக்சுவலி கேம்க்குள்ளார நுழைஞ்சேன் அவ்வளோதான். ஸோ, இந்த மாரி கேம்ஸ் நெறைய பேர் நெறைய மூலமா. சில பேர் இப்ப அடல்ட்ஸ் வகையில பார்த்தோம்னா, அது நம்ம வந்து அடல்ட் வகையிலேயே போ வேணாங்க. சில பேரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஆனா காலையில எந்திரிச்சாங்கன்னா தூங்குன மாரி இருக்காது. தலை வலிக்கும். உடம்பெல்லாம் வலிக்கும். யாரோ அடிச்சு போட்ட மாரியே இருக்கும். அதான். அவங்க ஆனா எப்ப அவங்க வந்து அப்ப வந்து அவங்க வந்து 2 மணிக்கு கூட தூங்கட்டும். 11 மணிக்கு கூட தூங்கட்டும். பட் அவங்க எவ்வளோ நேரம் தூங்குனாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க சரக்கு அடிச்சிருப்பாங்க. அவங்க சாப்ட்டுருப்பாங்களான்னு கேளுங்க. அவங்க எவ்வளோ சரக்கு அடிச்சாங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். இல்லாட்டி வாழ்க்கை அவ்வளோதான். ஸோ, அதான் அந்த தூக்கம்ங்கிறது வந்து எத வேணாலும் கணிக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து நல்லா இருந்தாருப்பா. திடீர்னு வந்து சோகமாயிட்டார். அப்படிங்கிற மாரி தான். அதான் நம்ம தூக்கத்த வந்து நிம்மதியான தூக்கம் இருந்தா தான், நம்ம மனசுல நிம்மதி இருந்தா தான், நம்ம உடம்புல அந்த உற்சாகம், அந்த சந்தோஷம் இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் அந்த தூக்கம்ங்கிறது வரும். அதையும் தாண்டி ஒரு மனுஷன் பல வேதனைகள் இருக்கு, பல கஷ்டம் இருக்கு, பல பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி ஒருத்தன் தூங்குறான்னா, அவன் தன்ன மறந்து தூங்குறான். அவனுக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஆ என்ன சொல்றது? டயர்ட்னஸ். அவனால முடியல. அவனுக்கே தெரியல. உட்கார்ந்திருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே அவர அவர மீறியே அவர் பாட்டுக்கு தன்ன மறந்து தூங்கிட்டாரு. அவ்வளோதான். அந்த மாரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாரி தூக்கம் வரும். பட் அப்ப அவங்கள நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? அதாவது ஆ சரக்கு அடிச்சுட்டு கொழுப்புல தூங்குறவன் ஒருத்தன். உனக்கு தூங்குற நேரம் இருக்கு. நீ ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு கரெக்ட்டா தூங்கலாம். ஆனா, அதையும் தாண்டி கேமுக்கு அடிக்ட் ஆயி பைத்தியமா விளையாண்டுட்டு இருக்கவன் இன்னொருத்தன். சில பேர் அவங்கள ஆக்சுவலி கணக்குல கூட சேர்க்க முடியாது. ஏன்னா, அது அவங்களோட வேலை. இப்ப ஐடி பீப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, எப்ப நைட் ஷிஃப்ட் போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ, அந்த மாரி அவங்களுக்கு நேரம் இருந்தாலும் அத வேஸ்ட் பண்ணிட்டு தூங்குறவங்க சில பேர். ஆனா, இவ்வளவு ரணம், இவ்வளவு வலி, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சில பேத்துக்கு அசிங்கம் இருக்கும். சில பேத்துக்கு கேவலம் இருக்கும். சில பேத்துக்கு வெட்கம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கும். நடந்துகிட்டு இருக்கும். அதனால மட்டுமே அவங்களால தூங்க முடியாது. அப்ப அந்த மாரி ஆளுங்கள வந்து நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல. ஸோ அதான். நான் வந்து இந்த வீடியோல கடைசியா நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, தூக்கத்த வந்து நம்ம வந்து அத வந்து என்ன சொல்றது? ஒரு சின்ன விஷயமே இல்லங்க. அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். ஒண்ணு சொல்லட்டுமா? ம் இது என்னன்னா, புக்லயோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திலேயே போட்டிருக்காங்க. சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துரலாமா. தூக்கம் இல்லாம வாழவே முடியாது. நல்லா நெனச்சு பாருங்களேன். நல்லா கஷ்டப்படுற ஒரு மனுஷன் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறான். இடையில எவ்வளவோ வேலை செய்றான். அதுவும் சில சில அவன் வேலை செய்ற இடத்துலலாம் புழியுவாங்க அவங்கள போட்டு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்கலாங்கிறப்ப, நம்ம அந்த கண்ண மூடி படுத்தோம்னா தான், அந்த கண்ண மூடுன பிறகு, நம்ம கண்ணு உள்ளார ப்ரொஜெக்ஷன் ஆகும் நம்மளோட பிரச்சனை எல்லாம். இதுக்கு லோன் கட்டணும், இங்க இஎம்ஐ கட்டணும். இந்த காலத்துல யாருக்கு இஎம்ஐ சொல்லுங்க? இஎம்ஐ இல்ல சொல்லுங்க? நல்லா இருக்கு. ஏன்னா, நம்மளால இப்ப என்னன்னா ரெடி கேஷ் குடுத்து வாங்குற நிலைமையில நம்ம எல்லாம் இருக்கோம். ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? விலைவாசி ஏறுது, ஜிஎஸ்டி ஏறுது, மக்கள் தொகை கூட ஏறுது. ஆனா, அந்த ஒவ்வொரு மனுஷனோடையும் பர்ட்டிகுலரா அவனோட சம்பளம் ஏறுதா? அவனோட வருமானம், மாசத்துல அவனோட வருமானம் வந்து ஏறுதான்னா, இல்ல. அவனுக்கு லாபம் இருக்கான்னா, இல்ல. நஷ்டம் தான். எல்லாமே நஷ்டம் தான். இஎம்ஐ. இஎம்ஐய பத்தி பார்த்தோம்னா, இப்போ ஒரு பைக் வாங்குறோம். அத வந்து அ அஞ் அதிகபட்சம் அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு சேர்த்து 5 வருஷம் ஸ்கீம்ல இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த 5 வருஷம் தாண்டி பார்த்தோம்னா, அந்த வண்டியே டொக்கா இருக்கும். லொட லொடன்னு ஆயிருக்கும். ஆனா, நம்ம அப்பதான் அந்த இஎம்ஐய கட்டி முடிப்போம். இன்னொருத்தர் பெருசா 30 வயசுல வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டாரு. பெருமை. ஊரு ஃபுல்லா சொல்றான். பாரு அந்த பையன் நம்ம ஊர்க்காரன் சென்னை மெட்ராஸ்ல வீடு வாங்கியிருக்கான்.
என்னமோ பெரிய பங்களா. பார்க்குறதுக்கே செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. உள்ளாரையே 1000 பேர் இருப்பாங்க. ஒரு தனி ஊர் மாரி இருக்கு தெரியுமா? நம்மலாம் அத எட்டி பார்த்தோம்னா, எவ்வளோ வளர்த்திக்கு இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 30 வயசுல அந்த அசோக் ஒரு பேருக்கு அசோக். அசோக்குங்கிற ஒரு அந்த 30 வயசுல அந்த வீட்ட வாங்குறாருன்னா, அந்த வீட்டோட அந்த இஎம்ஐ அதாவது அந்த கடன் லோன வந்து அவரோட 65வது வயசுல தான் அத கட்டி முடிக்கிறாரு. அப்ப அவரோட தலைமுறைகளே மாறி இருந்திருக்கும். பேரன் பேத்திங்களே பார்த்திருந்திருப்பார். இல்லங்க அதெல்லாம் உண்மதான். நான் வந்து உண்மைய தான் ஆக்சுவலி சொல்றேன். ஏன்டா 30 வயசுல இது பண்ணி 65 வயசுல ஒருத்தனால இது பண்ண முடியும்னா இருக்கு. சில இதெல்லாம் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. ஆ இப்ப ஐடி இதே வச்சுக்கலாம். ஐடில வந்து நம்ம நல்லா சம்பாரிக்கிறோம்னு சொல்லி என்ன இது பண்ணாலும் அகல கால வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதான். ஒரு 1,00,00,000க்கு இத வாங்கிர்றாரு. ஒரு என்ன சொல்றது? ஒரு 20 இயர்ஸ் இப்பலாம் இருக்கு. 20 இயர்ஸ் வந்து இஎம்ஐ பிளான் போடுறாங்க. மாசம் வந்து இஎம்ஐயே ஒரு 80,000 குரோர் கணக்குல வருதுன்னா, ஆக்சுவலி எனக்கு கரெக்ட்டா கால்குலேட்ல நான் பண்ணி சொல்லல. அப்படியே டக்கு டக்குன்னு வருது அவ்வளோதான். ஈவன் நல்லா சம்பளம் இது பண்றாரு. நல்ல பயங்கரமான போஸ்டிங்ல இருக்காரு ஐடில. அவருக்கு கீழ ஒரு 400, 500 பேர் வேலை செய்றாங்க. எத்தன பேர் வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஸோ, அப்போ 1,00,000 அவரு இஎம்ஐ மாரி கட்டுறாரு. அதான் அப்ப அவரு எப்படி பார்த்தாலுமே அப்ப 20 வருஷமா இருந்தாலும் அதே தானே! அந்த 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அந்த பில்டிங்கும் மாறி இருக்கும். அவரும் மாறி இருப்பாரு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் முகத்துல பொலிவு இருந்திருக்கும். ஆனா, அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஆ இப்ப நடந்துட்டு இருக்க நேரத்துல அவரோட முகத்த கண்ணாடியில போய் பார்த்தாருன்னா, சுருக்கம் இருக்கும். ஆள் மாறி இருப்பாரு. உடம்பு மெலிஞ்சிருக்கும். அப்படியே அவரு வெளியில வந்து நின்னு பார்த்தாருன்னா, அவரு இருக்க அபார்ட்மெண்ட்டுமே கூட மாறி இருந்திருக்கும். அந்த கட்டடமே கூட ஒரு மாரியா இருந்திருக்கும். அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாத்துக்காகவும் ஓடுறோம். வீடுக்காக ஓடுறோம், காசுக்காக ஓடுறோம், காருக்காக ஓடுறோம். நம்மள புடிச்சவங்களுக்காக ஓடுறோம், நம்மள சேர்ந்தவங்களுக்காக ஓடுறோம், நம்ம சொந்தங்களுக்காக ஓடுறோம். ஆனா, அது எல்லாத்தையும் நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணி, நமக்காக நம்ம ஓடுறதே இல்ல. நம்ம பண்றதெல்லாம் எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா இருக்கு. பட் ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். அததான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருங்க. காசு பின்னாடி ஓடியே தான் ஆகணும். காசு இல்லன்னா அங்க ஒண்ணும் இல்ல. நம்ம குடும்பம் என்னைக்கு ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குழந்தை குட்டிங்க வருதோ, அது அவன் குடும்பம். அவங்க அம்மா, அப்பா எப்படி அதாவது அவன் 20 வயசு வரலும் அவங்க அம்மா, அப்பா எப்படியோ, அதுக்கப்புறம் அவன் 20 வயசுலேருந்து அவனோட 70 வயசு வரலும் அவனோட ஒய்ஃப், அவனோட பையன், பொண்ணு இவங்க தான் முக்கியம். இவங்களுக்காக அவன் இருந்தே ஆகணும். ஆனா சில பேர் வந்து வேற மாரி இது பண்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அது வாழ்க்கையே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்காக மெயினா ஓடிதான் ஆகணும். பட் இந்த போலியான நண்பர்கள், போலியான உறவுகள் அவங்களுக்காக ஓடாதீங்க. எந்த நேரத்துல யாரு நம்மள ஏமாத்துவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதான். ஓட வேண்டிய விஷயத்துக்கு ஓடிதாங்க ஆகணும். பட் நம்மள மறந்து நம்ம ஓடக்கூடாது. நம்மள இழந்து நம்மள ஓடக்கூடாது. நான் முதல்லயே ஒரு வசனம், ஒரு டயலாக் மாரி சொல்லியிருப்பேன்ல. தெரியல எனக்கா தோணுச்சு பேசினேன் அவ்வளோதான். அது மாரி தான். தன்னை மறந்தான், தன் தூக்கத்தை மறந்தான், கடைசியில் தன்னையே இழந்தான் அவனுக்கு தெரியவில்லை, தன்னை இழக்கிறோம் என்று. அதான். அவன மறந்துட்டான். அவனோட மெயினா ஒரு மனுஷனுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மென்ட் தர்றதே தூக்கம் தான். சொல்றாங்கல்ல லிட்டில் நேப் ஒரு ஓய்வு நேரம், இளைப்பாறி. அதெல்லாம் அதான். ஒரு மனுஷனால தூங்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? தூங்குனாலும் பிரச்சனை, தூங்கலனாலும் பிரச்சனை. தூங்கணும். ம். இப்ப எனக்கே அப்பப்போ வந்து நைட் அப்பப்போ சில டைம்ல தூங்குறதுக்கு நேரம் ஆயிரும். அப்போ ஒரு 4 இப்போ ஒரு 3 மணி, 2 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கண்ணு ஒரு மாரியா நமக்கு இருக்கும். அது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நைட்ல வந்து எனக்கு முழிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஒரு 3, 4 நாள் தொடர்ந்து. அப்போ வந்து அந்த மைண்ட், அந்த மனசு ஒண்ணுமே நம்ம கையிலயே இருக்காது. அம்மா, அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மளால அத கேட்க முடியாது. நம்ம அப்படியே அப்படியே நின்னுகிட்டு இருப்போம். ஏன்னா, நம்ம மனசு வந்து நம்மள்ட்ட இல்ல. நம்ம மைண்ட் தூங்குது. நம்ம மூளையும் தூங்குது. அது வந்து எப்படி தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி, எழுப்பி அவங்க தூங்குவாங்க, மறுபடியும் எழுப்போம். தூங்குவாங்க, மறுபடியும் எழுப்போம். தூக்க கலக்கத்துல இருக்கவங்கள எழுப்பி பேச சொன்னா எப்படி? அதேதான். இப்ப நம்ம வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். பட் நம்ம இயங்குறதுக்கான காரணம் எது? மனசும், மூளையும் தான். ஆனா,
அந்த மூளையும், மனசும் தூங்கிட்டு இருக்கு. பட் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு, கை, கால்கள்லாம் அசையுது. எப்படி அசையுதுன்னா, அது தூங்குது. மூளையால முடியல. மனசால முடியல. ஆனா, நம்ம அத தட்டி, தட்டி எழுப்புறோம். நான் நான் நம்ம நம்ம நடக்கிற ஒவ்வொரு அசைவிலயும், நம்ம உடல் அசைவு ஒவ்வொரு இதுலயும், அது சோர்ந்து, சோர்ந்து எந்திரிச்சு தான் அது வந்து நம்மள வந்து என்ன சொல்றது? கட்டுப்படுத்துது. நம்ம வந்து அத வந்து ஃப்ரீயாவே உடல. அதால முடியல. ஸோ, அந்த மாரி இருக்கிறப்ப இது எவ்ளோ பிரச்சனையா கூட ஆகலாம். சில பேரு தூங்காம 7 நாள் தூங்காம இருந்தா பைத்தியமே ஆயிருவாங்க. அதனால இதான் தூக்கம் வந்து சில பேத்துக்கு புரியல அத பத்தி. தூக்கம் வந்து முக்கியங்க. தூக்கமும் முக்கியம். தூக்கத்த மறந்தோம்னா நம்ம நம்மள மறக்க மாட்டோம். நம்மள இழந்தோம்னா நம்ம தூக்கத்தையும் இழந்துர்றோம். எதுக்காக ஓடுறோம்? எல்லாத்துக்காகவும் ஓடுறோம். அதுக்கு நம்ம ஓடணும்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம கால் நல்லா இருந்தா தான் நம்மளால ஓடவே முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த நிம்மதிய இழந்து கஷ்டங்கள்ல சில பேர் தூக்கம் வராம இருக்காங்கல்ல. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன். இந்த நிலைமையே மாறும். ஏன்னா நான் எல்லாருமே அந்த நிலைமையில இருந்து தான் வருவாங்க. எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டார்க் சைடு, ஒரு வருத்தமான பக்கங்கள் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நிம்மதியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லிக்கிறேன். வருத்தப்படாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். எல்லாமே மாறிருங்க. சரியா போயிரும். அப்படிதான். வேற வழி இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லன்னா, அது வாழ்க்கையா சொல்லுங்க? இப்ப ஆ நெறைய பெரிய பெரிய லெஜெண்டரீஸ்லாம் சொல்றாங்க. நான் சின்ன வயசுல அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன்ட்டு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருந்தா நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குமா சொல்லுங்க? நமக்கு அப்ப இருக்குல்ல. சின்ன வயசுல நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் இப்ப இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் நம்மள கடவுள் போட்டு அப்படி வாட்டுறாரு. அதான் உண்ம. எதுக்கும் நம்ம கலங்கக்கூடாது. நம்ம எப்பயுமே அப்படிதான் இருக்கணும். அதாங்க உண்ம. ஓகேங்களா? என்னைக்குமே ஒருத்தன் கீழ இருந்தான்னா, கீழயே இருக்க மாட்டான். அவன் எப்ப மேல வருவான்னே தெரியாது. இந்தா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாக்கே ஒருத்தர் அசைக்க முடியாத இடத்துல இருக்காருல்ல. நெறைய பேர் அவரோட இடத்துக்கு போட்டி போட்டாங்க. பட் முடியல. அந்த சீட்ல இருந்து வேற யாரும் எந்திரிக்கல. அவர் ஒருத்தர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே புரியும். ஸோ, அதான். நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. அந்த லைஃப் இருக்கிறப்ப, அந்த லைஃப் நம்ம வந்து அத நம்ம வாழ்றப்ப, நம்மளோட பாஸ்ட், நம்மளோட பழையத நெனைச்சு பார்த்தோம்னா, இப்படிலாம் நம்ம இருந்தோமான்னு தோணும். அப்ப நமக்கே பெருமையா இருக்கும். எப்படிலாம் இருந்து இப்ப நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தியான்ட்டு. நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரி இங்க சந்தோஷமா இருக்கவன்லாம் கூட பெரிய ஆளுங்க இல்லங்க. கஷ்டப்பட்டு, அடிபட்டு, இடிபட்டு ஒருத்தன் பெரிய ஆள் ஆயி, பின்னாடி திரும்பி பார்க்குறான்ல, அவன் தான் உண்மையான ஒரு விக்டரி மேன். ட்ரம்பி அவனோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு அர்த்தம். அவனோட ஓன் ஹிஸ்டரிய எழுதியிருக்கான்னு அர்த்தம். ஆமா, சுயசரிதம். என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்தேன்டா, நான் இப்ப இப்படி இருக்கேன்டா அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நம்ம கஷ்டப்படுறது, நம்மளோட அடிகள், சோதனைகள் எல்லாமே. கடவுளும் நம்மகிட்ட தான் இருக்காரு. ஸோ, எல்லாத்துக்கும் நன்றி. நான் உங்கள் தேவ சரண் யோகா. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.